அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக குர்ஆன் கற்றுக்கொள்கிறதுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நாம் அட்மோஸ்ட் நம்ம கற்று முடிச்சிட்டோம். இன்னையோடு நாம் இதோட மற்ற டீட்டெயிலிங்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நாம் குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் இந்த ஜபர் ஜேர் அதோட யூசேஜெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நாம் பார்த்தோம். ஆனால் அதில் சத்து மத்து சுக்கூன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாம் பயன்படுத்தும் பொழுது குர்ஆனில் ஒரு வார்த்தையாக நம்ம எழுதும் பொழுது சில மாற்றங்கள் அதில் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு சுக்கூன் அப்படிங்கிறத நாம் என்னென்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் அ இப்பு ப அப்ப அப்படிங்கிறத ஈஸியாக நாம் அப்ப இப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் அ பே போட்டு மேலே சுக்குன் வந்துருந்துச்சு அப்படின்னா அது அப்பு அப்படின்னு நாம் பார்த்தோம். இதிலேருந்து நாம் சில வார்த்தைகளாக நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். அது என்னன்னு நாம் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது மீமு, இது அலிஃப் போட்டிருக்கிறதுனால மா. உங்களுக்கு புரியுதா? மா. இந்த மா பக்கத்தில் என்ன போடலாம்? உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நூனு சுக்குன் போட்டிருக்கு. இப்போது இதை எப்படி நம்ம ஓதணும்? மான் அப்படின்னு ஓதக்கூடாது, தப்பு. இந்த சுக்கூன் போட்ட வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய அலிஃப் அப்படிங்கிறது குர்ஆனில் நாம் ஓதும் பொழுது ஒரு வார்த்தையாக இருக்கும் பொழுது சுக்கூன் போட்ட வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலிஃபை நாம் சைலண்ட்டாக வச்சுக்கணும். எழுத்து வடிவில் அந்த அலிஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நாம் ஓதும் பொழுது மண் அப்படின்னு தான் ஓதணும், மண்ணுன்னு தான் ஓதணும், மான் அப்படின்னு ஓதக்கூடாது. இப்போது என்ன சொல்லலாம்? இப்போ இங்கே ஒரு அலிஃப் போட்டு இப்படி ஒரு ஜபர் போட்டாங்கன்னா இது தா. நூனுக்கு மேலே சுக்குன் போட்டிருக்கோம், தான் கிடையாது. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா தன் தன் அப்படின்னு நாம் ஓதணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். நாம் குர்ஆனில் ஓதும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா அது இதுதான். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போது சுக்கூன் பயன்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்ன நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்து. இந்த சத்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு வரக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்படி சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி நமக்கு சுக்கூன் வச்ச வார்த்தை வரத்துக்கான வாய்ப்புகள் குர்ஆனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு சுக்கூன் வச்ச வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் இக்னோர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இதோட ரூல்ஸு. இப்போ எப்படின்னா இப்படி இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இது கா, இதுக்கு பக்கத்தில் ஒன்று சுக்கூன் வச்ச வார்த்தை இப்படி இருக்குது, ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக சத்து வச்ச வார்த்தையும் இருக்குது. இப்போது இதை எப்படி ஓதணும் அப்படின்னா கா இன். இது நாம் இந்த சத்தை பார்க்காம இந்த சத்து வச்ச வார்த்தை இல்லை அப்படின்னா இதை எப்படி ஓதணும்? சுக்கூன் மட்டும்தான் வச்சுருக்கு. அப்போ சுக்கூனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலிஃப் கேன்சல் ஆகி கண் அப்படின்னு நாம் இதை ஓதணும். ஆனால் இங்கே சுக்கூன் வச்சு தால சுக்கூன் வச்சு தா அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு. அப்போது இந்த சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கூனை நாம் சைலண்ட் ஆக்கிடணும், இக்னோர் பண்ணிடணும். எப்படி?
சுக்கூன் வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலீஃபை நாம் லெட்டரில் இருக்கும் சைலண்ட் ஆகுறோமோ இக்னோர் பண்ணிடுறோமோ, அதே போல் சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கூனை நாம் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா, கத்த, க க த, கத்த அப்படின்னு தான் ஓதணும். ஓகேவா? இதே பக்கத்தில் இங்கே அலீஃப் இருந்திருந்தாலும், மேபி இந்த இடத்துல அலீஃப் இருந்திருந்தாலும் நாம் இங்கே இந்த நூனை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே மேபி இது பெரிய அலீஃபாக இருந்து காவாக இருந்துச்சு அப்படின்னா காத்த அப்படின்னு ஓதணும். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சுக்கூன் வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற அலீஃப் இக்னோர் ஆகிடுதே, அப்போது இங்கே நாம் சத்து வந்திருக்கு, இங்கே சுக்கூன் வச்ச வார்த்தையும் இருக்குது. இங்கே பிஃபோராக இருக்கக்கூடிய அலீஃபை நாம் ஏன் இக்னோர் பண்ணாமல் காத்தேன்னு ஓதுறோம்? கத்த அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், அதான கரெக்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே நாம் சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கூனை நாம் இக்னோர் பண்ணுறோம். அப்போது சுக்கூனையே நாம் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சுக்கூனுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ரூல்ஸையும் இங்கே நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த சுக்கூன் வச்ச நூனையே நாம் இக்னோர் பண்ணிடுறோங்கும் போது இது மட்டும்தான் இக்னோர் ஆகும். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கும். அதனால தான் இது காத்த அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இங்கே இப்படி காஃபு, பெரிய காஃப் இருக்குது, அதாவது நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். காஃபு பக்கத்தில் அலீஃப் சேர்ந்து கா அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இங்கே இன் அப்படிங்கிற சுக்கூன் வச்ச வார்த்தை இருக்குது. சுக்கூன் வச்ச வார்த்தைக்கு அடுத்தது சத்து வச்ச வார்த்தை இருக்குது. சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கூன் வச்ச வார்த்தையை இக்னோர் பண்ணிடுறோம். அதனால் இது இக்னோர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கா கா அப்படிங்கிறது காவாவே தான் இருக்கும். அதனால தான் இது காத்த அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இது இல்லை, இந்த சத்து இல்லை, வெறும் சுக்கூன் மட்டும் நம்மளுக்கு இருக்குது அந்த வார்த்தையில் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அலீஃபுங்கிறது கேன்சல் ஆகிட்டு கத் அப்படின்னு ஆகும். புரியுதுங்களா? இதுதான் இந்த சுக்கூன் அண்ட் சத்துக்கான வித்தியாசம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கோங்க. நம்ம குர்ஆன் ஓதும்பொழுது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது இது ரெண்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் மத்து பார்க்கணும். இந்த மத்து அப்படிங்கிறது நீட்டல் குறி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதில் இதுவும் இந்த மத்து அப்படிங்கிறது எந்த ஒரு வார்த்தைக்கு மேலே இந்த மத்து வந்திருந்தாலும் இந்த சிம்பிள் வந்திருந்தாலும் நம்ம அதை நீட்டி தான் ஓதுவோம். அதே சமயம் இந்த கடாஜேர் கடாஜபர் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, இதோட இந்த மத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா மத்துக்காக நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது மத்து வச்ச வார்த்தை இருக்குது. இந்த மத்து வச்ச வார்த்தை வாவுக்கு முன்னாடியோ அல்லது ஏக்கு முன்னாடியோ இந்த மத்து வச்ச வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் நாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குன்னா அப்படிங்கிற ஒரு முறையை யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா, நீங்கள் அந்த 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 பேர்லேயே உங்களுக்கு புரியும். அது அந்த குன்னாங்கிற வார்த்தையை நாம் ஓதும் பொழுதே மூக்கால தான் ஓதுறோம். அதுதான் இதுக்கு அர்த்தம். இதை நம்ம ஓதும் பொழுதும் அதை நாம் மூக்கால தான் ஓதணும். இதில் இந்த தோஜபரும் இருக்குது. இதில் தோஜபர், தோஜேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? தோபேஸ் இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த வாவு அண்டு ஏ இதுக்கு மேலே நமக்கு
என்ன இருக்கணும், சத்து இருக்கணும். இப்படி இந்த வாவுக்கு மேலேயோ ஏக்கு மேலேயோ, இந்த ஏக்கு மேலேயோ சத்து வச்ச வார்த்தை இருக்குது. அந்த சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தையில் இது இப்படி ஒரு முன்னாடி வார்த்தை நூனாக இருக்கலாம், இப்படி எப்படியா வேணாலும் இருக்கலாம், ரேவா இருக்கலாம். இப்படி தோஜபர், தோஜே, தோபேஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த வாவு அண்டு ஏ இதில் இந்த சத்து வச்சு இருக்கணும். மஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. வெறும் வாவு ஏ மட்டும் கிடையாது, இந்த வாவு ஏல சத்து வச்சுருக்கணும். அப்படி வச்சிருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையில் இப்படி தோஜபரோ, தோஜேரோ, தோபேஸோ வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போது அதை நாம் படிக்கும் பொழுது குணாவோட அதை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி மண், இது என்ன வ வ, இதை மவ்வ அப்படின்னு நாம் படிக்கிறோம். அதை நாம் குணாவோட ஓதணும் அப்படின்னா வ முவ முவ அப்படி ஓதணும். மூக்கால் இதை நாம் ஓதணும். இதுதான் இதோட பயன்பாடு. இந்த குர்ஆனில் நாம் ஓதும் பொழுது சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓதுறது நல்லது. அதுக்காக தான் அதை சொல்கிறோம். அதே மாதிரி இது இந்த தோஜபரை நாம் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஒரு விஷயம் நமக்கு இருக்குது, என்ன அப்படின்னா இப்படி இப்படி இருந்தால் பா, பா பக்கத்தில் அலிஃப் வந்துடுச்சுன்னா இதை எப்படி நம்ம சொல்லுவோம், பா அப்படின்னு சொல்லுவோம். அதே இப்படி பாக்கு மேலே 2 கோடு நாம் போட்டுட்டா இதை பன்னுன்னு சொல்கிறோம். இதே இங்கே அலிஃப் வந்துடுச்சு அப்படின்னா இந்த குர்ஆனில் இப்படி எழுதியிருக்கோம், இப்படி எழுதியிருந்துச்சு அப்படின்னா இதை பான் அப்படின்னு படிக்கக்கூடாது, பன்னுன்னு தான் படிக்கணும். இப்படி தோஜபரோ, தோஜேரோ, தோபேஸோ வந்து அதுக்கு பக்கத்தில் அலீஃப் வந்ததுன்னா அந்த அலீஃப் அப்படிங்கிறத நாம் இக்னோர் பண்ணிடணும், சைலண்டில் போயிடும். இதே மாதிரி தான் நாம் வேறு என்னத்துக்கு பார்த்தோம், வேறு இன்னொரு இதுக்கு பார்த்தோம். சுக்குன் வந்த வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய அலீஃபு சைலண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். சத்து வந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்குன் வந்த வார்த்தை இக்னோர் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நாம் மத்து பார்த்துட்ருக்கோம். இந்த மத்து பொறுத்த வரைக்கும் மத்து வந்த அந்த மத்துக்கு நாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது தெரியணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் இதோட கண்டினியூவேஷனாக தான் அந்த மத்துக்கான அந்த குர்ஆனில் ஓதும்பொழுது இந்த மாற்றங்கள் ஏற்படும், வார்த்தைகளை ஓதும்போது அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா அது இது தெரிஞ்சால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன். இப்போ நான் அடுத்ததாக மத்து சொல்லுவேன். இப்போது தோஜபர், தோஜேர் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி இப்படி சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய தோஜபர், தோஜேர் இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன். குண்டா வச்சு ஓதுறத நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இதே இந்த இடத்துல என்ன சொல்லலாம், இதே மண் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, வாவோ ஏவோ இல்லாமல் பே இருக்குது, ப. இப்போ மப்ப மப்ப, புரியுதா? இது அப்படி தான் ஓதணும். இதில் என்ன ரூல்ஸ் பயன்படுது அப்படின்னா, இங்கே 2 கோடு போட்டுட்டாங்க. இதை நாம் எப்படி ஓதுவோம் அப்படின்னா இன்னுங்கிற சத்தத்தோடு ஓதுவோங்கிறத நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம். மண்ணு, பன்னு, சன்னுன்னு ஓத கற்றுக்கிட்டோம். அப்போ இங்கே இதை தனியாக அதை பார்த்தோம் அப்படின்னா வ வ அழுத்தி நாம் சொல்கிறோங்கிறத நாம் பார்த்தோம். இப்போ வ, இங்கே மண், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா மண் ப்ளஸ் வ, இதை ஒன்றா சேர்த்தா என்ன வரும், மண் வ. அப்படி தானே ஓதணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரியானது ஒன்றா சேரும் பொழுது இதுவும் ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகணும். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகணும். அதனால தான் இது மவ்வ அப்படின்னு ஆகுது. இதே வேறு என்ன நாம் சொல்லலாம், இதே மாதிரி ரா போட்டுக்கலாம். இது ரன்னு,
ஓகேவா. அடுத்தது இங்கே தால் போட்டுக்கலாம். தாலுக்கு மேலே இப்போ த, இது ரத்த, ரன் த கிடையாது, ரத்த, இப்படி தான் ஓதணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக அட்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நாம் இதே மாதிரி இந்த கடாஜேர் கடாஜபர் உள்ள எழுத்துலேயும் வந்து இந்த மத்து வர மாதிரி நாம் நீட்டி ஓதணும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். இப்போது கடாஜபர் வச்ச வார்த்தை இருக்குன்னா, இப்போ வந்து அலிஃப் மேலே ஒரு கடாஜபர் வச்சுருக்கு அப்படின்னா இதை ஆ அப்படின்னு சொல்கிறோம். இதை நீட்டி ஓதுறது தான். இப்போது அதே மாதிரி இப்படி ஒரு சிம்பாலிக் வந்துடுச்சு, மத்து வந்துடுச்சு அப்படின்னாலும் அதை நம்ம நீட்டி தான் ஓதுறோம். ஆனால் இதுவே வந்து ஒரு வார்த்தையாக தனித்தனி வார்த்தையாக இருக்கும்போது இதான் ரூல்ஸு. இது குரானில் ஒரு வார்த்தையாக இருக்கும்பொழுது இதில் சில வித்தியாசங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து இப்படி இருக்குது, தொய் இருக்குது, தொய் மேலே இப்படி போட்டுட்டா இதை நம்ம நீட்டி ஓத போகிறோம். இதை எப்படி நம்ம நீட்டி ஓதணும், தா தா அப்படின்னு நீட்டி ஓதுறோம். அடுத்தது சீனு, ஓகேவா. இந்த சீனுக்கு மேலே கடாஜபர் இருக்குது, சாரி மத்து இருக்குது. அப்போது மத்து வந்தாலும் இதை எப்படி ஓதணும், நீட்டி ஓதணும். அப்போ சா தா சா. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, மத்தும் இருக்குது சத்தும் இருக்குது, மத்தும் இருக்குது சத்தும் இருக்குது. அப்போ மத்தும் இருக்குது சத்தும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அழுத்தியும் சொல்லணும் நீட்டியும் சொல்லணும். அப்போது மீம் மீம் அப்படின்னு நம்ம நீட்டி நாம் சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து தனித்தனி வார்த்தையாக பார்க்கும் பொழுது தா அப்படின்னு நீட்டி சொல்கிறோம், சா அப்படின்னு நீட்டி சொல்கிறோம், ஓகேவா. சா அப்படின்னு நாம் நீட்டி சொல்கிறோம். இதை வந்து மீம் அப்படின்னு நாம் நீட்டி சொல்கிறோம். இதே குர்ஆனில் இப்படி ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தையாக இருக்கும் பொழுது என்ன சொன்னோம், ஒன்றோடு ஒன்று கனெக்டிவிட்டி ஆகும்போது இந்த இடத்துல என்ன ரூல்ஸ் நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா, இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்கே இருக்குது, இங்கே தானே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்படி வந்துடுச்சுன்னாவே இதை எந்த ஒரு வார்த்தை பக்கத்தில் இருக்கோ அதை அலிஃபோடு சேர்த்து கொஞ்சம் நீட்டி சொல்கிறது தான் அதோட ரூல்ஸ். அப்படிங்கும்பொழுது தா அப்படின்னு சொல்லிட்டு இது சாக்கு மேலே மத்து வந்துட்டதுனால தா சீன். இது வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தை, இது சாதாரணமாக ஒரு வார்த்தை. அப்போது இது தொயங்கிற வார்த்தை இப்படி வந்துட்டதுனால அலீஃபு சேர்ந்து இது தான்னு வந்துடுது. இங்கே வந்து என்ன இல்லைன்னா மேலே வந்து மேலேயோ கீழேயோ ஜேரோ ஜபரோ இல்லை, பக்கத்தில் அலீஃபும் இல்லை, மேலே குட்டி அலீஃப் கோடு மட்டும்தான் போட்டிருக்கு. அதனால இதை நாம் பக்கத்தில் அலீஃப் இருக்கா மாதிரி நம்மளாம் இமேஜின் பண்ணி சேர்த்து ஓதுறோம், ஓகேவா. நம்ம அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதை தா அப்படின்னு ஓதுறோம், புரியுதா. அடுத்ததாக இருக்கக்கூடிய வார்த்தை சீனு. இந்த சீனுக்கு மேலே நமக்கு ஜேரு ஜபர் எதுவுமே இல்லை. அப்போது என்ன பண்ணுறோம், வெறும் மத்து மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த சீனை நீட்டி மட்டும் ஓதுனா போதும், அதனால் சீன், ஓகேவா. பட் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை மீமு, இதுவும் வந்து எதுவும் ஜேர் ஜபர் இல்லாததுனால வெறும் மத்து மட்டும் இருக்கிறதுனால மீம் அப்படின்னு நீட்டி ஓதுறோம், மீம் அப்படின்னு அழுத்தி நீட்டி ஓதுறோம், ஓகேவா. ஆனால் இது ஒரு வார்த்தையாக இருக்கும் பொழுது தா சீன் மீம் அப்படி ஓதக்கூடாது. தா சீம் சீன் இந்த இம்மோட சேரணும், இந்த மீமோட முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சீனு ஒன்றா சேர்ந்து சீம் அப்புறம் மீம் அப்படின்னு ஓதணும். ஏன் அப்படின்னா இந்த சத்து இருந்த ஒரே காரணத்தினால முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை இந்த மீமோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகி நம்ம நீட்டி ஓதுறோம்.
இப்படி இது இல்லை, இந்த சத்து இந்த இடத்துல இல்லை, வெறும் மீம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா குர்ஆனில் ஒரு வார்த்தையாக இருக்கும் பொழுதுமே தா சீன் மீம் அப்படி தான் ஓதிருப்போம். ஆனால் இங்கே இந்த சத்து வந்துட்டதுனால இந்த சீன் அப்படிங்கிறது இதோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகி சீன் மீம் அப்படின்னு ஓதுது. எப்படி இந்த இடத்துல மீமு பக்கத்தில் அந்த சத்து வச்ச வார்த்தை வந்ததுனால நாம் மம் மௌவ அப்படின்னு படித்தோமோ, ஒன்றா சேர்த்தோமோ, அதே மாதிரி இந்த சீன் அப்படிங்கிறது இந்த சத்து வச்ச வார்த்தை இருக்கிறதுனால சீன் அப்படின்னு மாறுது. இங்கே இந்த மீம் வார்த்தைக்கு மேலே சத்து இருக்கிறதுனால அழுத்தத்தை இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இங்கே நீட்டி மட்டும்தான் ஓதுறோம், இங்கேயும் நீட்டி தான் ஓதுறோம், இங்கே நீட்டியும் ஓதுறோம், அழுத்தியும் ஓதுறோம். இந்த சீனை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சத்தின் காரணமாக ஒன்றா இணைக்கிறோம், ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். எப்படி இங்கே மௌவன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வந்து சாவா இல்லை, இது சீனாக இருக்குது, அதனால தான் சீன். இதே இங்கே மேபி இங்கே சாவா இருந்து இப்படி மத்து வந்து இருந்துச்சுன்னா எப்படி ஓதுவோம், சாம் மீம் அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? இதுதான் இதனுடைய வித்தியாசம். கங்க்ராச்சுலேஷன். நாம் இப்போது லெட்டர்ஸை எப்படி ஜாயின் பண்ணி ஒரு வார்த்தையை மேக் பண்ணுறது, அது குர்ஆனில் ஓதும் போதே என்ன மாதிரியான ரூல்ஸ் இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நாம் சிம்பிளாக கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஓதுறதுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இதை நான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறையா பேருக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கட்டாயம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், இனி நம்ம குர்ஆன் ஓத போகிறோம். அந்த குர்ஆன் ஓதுறதுல என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வார்த்தையை எப்படி ஒரு மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அல்லான்னு ஒரு வார்த்தை இருக்குது அரபிலன்னா நம்ம ஓதிட்டோம். இங்கே இப்படி ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க குர்ஆனில், அதை நாம் ஆயத்துன்னு சொல்லுவோம். அந்த ஆயத்தை இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுறோம். எப்படி நாம் தமிழும் இங்கிலீஷும் எழுதும்போது ஃபுல் ஸ்டாப் வருதோ அந்த மாதிரி இப்படி தான் அந்த ஆயத்து வந்து ஃபினிஷ் ஆகும். அதை நிறைவு பெறக்கூடிய விஷயம். இதே இந்த ஆயத்துக்கிட்டேயோ அல்லது ஒரு லைன் நாம் எழுதும் போதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா, அப்படி 2 வார்த்தை இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்படி கமா போட்டு நாம் ஸ்டாப் பண்ணுவோம்ல இந்த லைனை, அந்த மாதிரி இந்த இடைப்பட்ட இடங்களில் கூட நமக்கு வேறு வேறு லெட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல குட்டியாக எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தொய் போட்டிருக்கலாம். இப்படி தொய் போட்டிருந்தாங்க அப்படின்னா குர்ஆனில் ஓதிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல இப்படி ஒரு ஆயத்து வந்தால் நாம் ஸ்டாப் பண்ணுறோம்ல, இப்படி தொய் வந்தாலும் அந்த இடத்துல நாம் ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி சம்டைம்ஸ் அந்த இடத்துல நமக்கு மீமு போட்டிருப்பாங்க. இப்படி மீமு போட்டிருந்தாலும் அந்த இடத்துல நாம் அங்கே ஸ்டாப் பண்ணி ஆகணும். இதே மேபி நமக்கு லாமு போட்டிருக்காங்க அப்படின்னா நாம் அந்த இடத்துல இப்போது இப்படி அந்த ஆயத்து முடிய போகுது, இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, பட் அந்த இடத்துல லாமு போட்டிருக்கு அப்படின்னா அங்கே நாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையும் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தையும் சேர்த்து ஓதணும். இந்த மாதிரி சில விதிகள் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகும். அப்போ தான் நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகளோட மீனிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது நாம் குர்ஆன் ஓதும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜே, காஃபு, சீனு இந்த மாதிரி வரும். சஜிதா செய்யக்கூடிய இடத்துல சஜிதான்னு எழுதியிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இதுக்கு பிஃபோராக நம்ம எப்படி வந்து இந்த வார்த்தைகள் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, இந்த அலிஃப் பேங்கிற லெட்டர்ஸ் பார்த்தோம். அந்த லெட்டர்ஸில் ஜேர் ஜபர் எல்லாம் சேரும் பொழுது ஒரு வார்த்தையை நம்மளால் மேக் பண்ண முடியுது. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தையாக நாம் உருவாக்கும் பொழுது அதுக்கு 2 கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கும் பொழுது இடையில வரக்கூடிய சில லெட்டர்ஸ் நமக்கு என்னவாகும், சைலண்ட்டில் நாம் வச்சுட்டு ஓதுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அப்போ தான் நம்ம அந்த வார்த்தைகளை நாம் கரெக்டாக ஓத முடியும், தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் ஓத முடியுங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போது நமக்கு ஓதுறதுல ப்ராப்ளம் இல்லை, ஓதுறதை எப்படி அப்படிங்கிறத பேசிக் நாம் கற்றுக்கிட்டோம். இதை நீங்கள்
கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தைகளை கூட்டி ஓதும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்ஷால்லா இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் இதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், வார்த்தைகள் ஓதுறதுக்கு கற்றுக்கிட்டாச்சு. அந்த வார்த்தைகளை ஓதும் பொழுது எங்கே நாம் முடிக்கணும், அதை எந்த இடத்துல நாம் ஸ்டாப் பண்ணணும் அல்லது ஸ்டாப் பண்ணாமல் பண்ணணும். இப்போது நம்ம குன்னா செஞ்சு ஓதுறதுன்னு சொன்னேன், அந்த மாதிரியா ஓதுறது எப்படி நாம் கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி மூச்சு விடாமல் சில இடங்களில் 2 வார்த்தைகளையுமே இங்கே நடுவில் ஆயத்து வந்துடும். ஆயத்து வந்தாலுமே அதுக்கு மேலே எழுதியிருக்கக்கூடிய சர்டன் வார்த்தையினால் அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் அல்லது மூச்சு விடாமல் ஓதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு ஆயத்து முடியுது அப்படின்னா அந்த இடத்துல இப்படி 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 எழுதியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காஃபு ஃபே அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நாம் நிறுத்தி கன்ஃபார்மாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தான் ஓதணும். மேபி அந்த இடம் ஆயத்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஆயத்து இல்லாமல் கூட ஒரு 2 வார்த்தைகளுக்கு இடையில இப்படி வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல மாஸ்டர் அல்லான்னு வருதுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படி நமக்கு சில சிம்பாலிக்ஸாக இந்த மாதிரி வேர்ட்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்தா போல் நம்ம குர்ஆனை ஓதணும். அது இந்த விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது குர்ஆனில், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வரக்கூடிய இடங்களில் நான் ஸ்பெசிஃபிக் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் மட்டும் எடுத்து காட்ட போகிறேன். இன்ஷால்லா நம்ம அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ஓவர். 5 நாள் இல்லை 7 நாள் ஆகும், மேபி ஆகலாம், இல்லை 5 நாளைக்கு மேபி கம்மியாக கூட ஆகலாம், அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் இது 4வது கிளாஸ் அப்படின்னு 4வதா 3வதா அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா நம்மளுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும் அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் முதல் நாள்லேருந்து நாம் குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.